Hi everyone, welcome back to Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு prawn recipe, Chinese prawn recipe வந்து தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இப்போதான் first time பார்க்கறீங்க அப்படினு சொன்னா subscribe பண்ணிட்டு all at option click பண்ணிட்டு பாருங்க. Are you guys ready? Let's get started. நான் நார்மலா prawns எப்படி கழுவுவோம் அந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு ஒரு மேரினேஷன் கொடுத்து ஒரு சைடுல வச்சிரலாம். அந்த கேப்ல நாங்க ஒரு பேட்டர் ஒன்று செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல ஸ்கிரீன்லயே உங்களுக்கு வரும் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் ஒண்ணுக்கு போட்டு நீங்க நல்லா mix பண்ணிட்டு ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்க்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேட்டரை நீங்க பேஸா வச்சு இது நீங்க ஃபிஷ்ல செஞ்சு பார்க்கலாம், சிக்கன்ல செய்யலாம், கட்லெட் ஃபிஷ்ல செய்யலாம். அது மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் நீங்க. நல்லா இருக்கும் அது கூட. இன்னைக்கு நான் prawn எடுத்துக்கிறேன். இந்த prawn நாங்க மேரினேட் பண்ணி வச்சிருந்த prawn இந்த பேட்டர்ல போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிட்டு இத நாங்க ஆயில்ல போட்டு கோல்டன் பிரவுன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்க்கு. இப்போ இந்த prawn எல்லாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துட்டு இப்போ இத நான் ஆயில்ல இருந்து எடுத்துறலாம். எப்பவுமே நீங்க கோட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண நேரம் ஒரு 2-3 பேட்சா டிவைட் பண்ணியே செய்யுங்க. எல்லாட்டி அந்த கோட்டிங் எல்லாம் என்ன ஆகும்னா கலந்து வந்துரும். இப்போ இத என்ன பாத்தீங்கன்னா நான் மூணா பிரிச்சு ஒரு half a kg prawn நான் ஒரு 3 பேட்சா பிரிச்சு தான் செஞ்சேன். இப்போ நாங்க prawn ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கு தானே அதே சேம் ஆயில்ல garlic chop பண்ணி போட்டு அது நல்ல ஃப்ளேவர் வரதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெட் chilli, green chilli, tomato, onion எல்லாமே போட்டு 1 minute மாதிரி கொஞ்சம் லைட்டா sauté பண்ணிக்கொள்ளணும். நான் எல்லாமே ஸ்பீடா சொல்லிட்டு போறதுக்குன்னா உங்களுக்கு பார்க்கலாம் ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் பார்க்கலாம் ingredients எல்லாமே. ஏன்னா இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கட்டும்னு சொல்லி ஸ்பீடாவே எடிட் பண்ணி இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் garlic sauce, garlic chilli sauce ன்னு சொல்லி இது கட்டாயம் இதுக்கு போடணும் நீங்க. இந்த garlic sauce பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் எடுக்கலாம். இது மெயின் ஒரு இன்கிரிடியன்ட் அத ஸ்கிப் பண்ணாம அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா நான் ஹோம்மேட் chilli paste நான் வீட்லயே செஞ்சது தான். அதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்து corn flour வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் corn flour ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வாட்டர்ல plain வாட்டர்ல mix பண்ணிட்டு போட்டுருக்கேன். எப்பவுமே corn flour கரைக்கிற நேரம் hot water போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் திக் ஆகிடும். சோ நார்மல் plain வாட்டர்ல mix பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டு இது ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஃபைனலா போட்டுட்டு prawn ஆட் பண்ணிடலாம். prawn நல்லா எல்லாம் கோட் ஆகிறதுக்கு இந்த சாஸ் எல்லாம் கோட் ஆகிறதுக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நாங்க வந்து ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி வினிகர் அதையும் சேர்த்து mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த garlic prawn ரெடி ஆயிருச்சு. இது வந்து அவ்ளோ டேஸ்டான ஒரு கறி. இத நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து ரைஸ் எனி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஐக்கலாம் நார்மல் ஒயிட் ரைஸா கூட இருக்கலாம். அதுக்கு சூட் ஆகும். நூடுல்ஸ்க்கு டேஸ்டா இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்படி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்ஸ் தாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is Fazna. Take care. Bye bye.